ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் சப்போர்ட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் யார் யாரெல்லாம் இந்து கோயில், அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்டியன் சர்ச்சு, மசூதி இந்த மாதிரி கோயில்களுக்கு போய் அந்த சாமிங்களை வந்து வீடியோ எடுத்து போடுறவங்களா இருப்பீங்க. உங்களுக்கு வந்து யூடியூப்பில் வந்து மானிட்டேஷன் வந்து தரவே மாட்டாங்க. உங்களுக்கு மட்டும் கிடையாது, நிறைய பேர் இந்த பைபிள் வசனமாக இருக்கட்டும், இல்லை இந்த குரானாக இருக்கட்டும், இல்லை பகவத்கீதை இந்த மாதிரி எந்த ஒரு டிவோஷனல் சார்ந்த சாங்ஸ் வந்து ஷேர் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து யூடியூப்பில் மானிட்டேஷனே தர மாட்டாங்க. என்ன ப்ரோ திடீர்னு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, திடீர்னு கிடையாதுங்க. இது முன்னாடி தான் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. நீங்கள் அப்ளை பண்ணால் கூட உங்களுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் தான் கொடுப்பாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து இந்த கோயில் திருவிழாலாம் வந்து இந்த தீ மிதிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் சாமி ஆடுறது, இது மாதிரிலாம் நிறைய வீடியோ எடுத்து போட்டிருப்பீங்க. உங்களுக்கு வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ யூடியூப்பில் இந்த மாதிரி டிவோஷனல் சார்ந்த வீடியோஸ் போட்டு பணம் சம்பாதிக்க முடியாதா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியும் கிடையாது. உங்களை பணமும் சம்பாதிக்க முடியும். நிறைய சேனல் வந்து நல்ல பணம் ஏர்ன் பண்ணி தான் இருக்காங்க. ஆனால் அதில் நான் சொல்கிற இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கணும். இருந்தால் நீங்களும் வந்து யூடியூப்பில் வந்து பணம் சம்பாதிக்கலாம். நீங்களும் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், இந்த மாதிரி கோயில் சார்ந்த வீடியோஸ்லாம் போட்டு உங்களுக்கு மானிட்டேஷன் ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா, இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எதனால் அந்த மாதிரி யூடியூப் வந்து மானிட்டேஷன் தரமாட்டுறாங்க, நம்ம என்ன பண்ணால் நமக்கு மானிட்டேஷன் கிடைக்கும், இது எல்லாத்தையும் வந்து கிளியராக சொல்லியிருக்கேன். நீங்கள் சேனல் வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி டிவோஷனல் சார்ந்த எந்த டைப் ஓனாக இருக்கலாம், அது கிறிஸ்டினாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், இல்லை இந்துவாக இருக்கலாம், இல்லை வேறு எதுனா கூட இருக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் யாரை ஷேர் பண்ணுறீங்களோ நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் இந்த மாதிரி யூடியூப் மானிட்டேஷன் சார்ந்த வீடியோஸ் நிறையவே போடுறோம். கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சேனலுக்கு மட்டும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்பில் பேசிக்காக சில விஷயம் ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த விஷயம் ஃபஸ்ட் தெரிஞ்சுங்க. பொதுவாக யூடியூப்பில் வந்து பப்ளிக் பிளேசஸ் சார்ந்த வீடியோஸ்க்கு வந்து அவ்வளோவா மானிட்டேஷன் தரமாட்டாங்க. பப்ளிக் பிளேசஸ்னால் நான் எதை சொல்கிறேன்னா, இப்போ ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு நீங்கள் மட்டும் இல்லை, யார் வேணால் போகலாம். அது ஒரு பொது சொத்து. ஓகேங்களா? அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட சொத்து. ப்ரைவேட் பிளேசஸோ இல்லை உங்களுடைய சொந்தமானதோ கிடையாது. ஓகேங்களா? அதனால ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் இந்த ப்ரைவேட்டு பப்ளிக் இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சாலே நீங்கள் என்ன மாதிரி வீடியோ போடுறீங்க, எதனால் உங்களுக்கு யூடியூப் வந்து மானிட்டேஷன் தரலன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் வீடியோ எடுத்து போகிறது வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ். ஓகேங்களா? நான் சொல்கிறது வந்து கோயில் மட்டும் வேணாம். ஓகேங்களா? நீங்கள் இது ஒரு ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கலாம், இல்லை பஸ் ஸ்டாண்டாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு சுற்றுலா தலமாக இருக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பப்ளிக் பிளேசஸ். பப்ளிக் பிளேசஸ் வந்து நீங்கள் வீடியோ எடுக்கும்போது அதில் நான் இருக்கிறேன் அப்படின்றத வந்து நீங்கள் காட்டியாகணும். அதாவது காட்டணும்னா எப்படி காட்டணும்னா, சும்மா வந்து உங்கள் ஃபேஸை காட்டி பண்ணலாம். அப்படி இல்லைனா விளாக் பண்ணுற மாதிரி கேமரா ரொட்டேட் பண்ணி, அதாவது நீங்கள் இருக்கிற மாதிரியும் இந்த பிளேஸ்க்கு நான் வந்திருக்கேன், இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் காட்டலாம். ஓகேங்களா? அப்படி இல்லை என்னால் என் ஃபேஸ் எல்லாம் காட்ட முடியாது ப்ரோ அப்படின்னா, நீங்கள் வந்து வாய்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நான் வந்து இந்த இடத்துக்கு வந்துக்கிறேன் இன்னைக்கு, அந்த மாதிரி கொடுக்கலாம். இது 2 விஷயம் கண்டிப்பாக உங்கள் வீடியோவில் இருக்கணும். இந்த 2 விஷயம் உங்கள் வீடியோவில் இருந்தாலே அது உங்களுடைய சொந்த வீடியோவாக ஆகிடும். நீங்கள் பப்ளிக் பிளேஸில் போய் வீடியோ எடுத்தாலுமே அது வந்து அதில் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் உங்கள் ஃபேஸை காட்டியிருக்கீங்க, அப்படி இல்லைனா வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கீங்க. அதனால் அது உங்கள் சொந்த வீடியோவாக ஆகிடும். அப்போது நான் வாய்ஸும் ஃபேஸும் கொடுக்கலன்னா என் சொந்த வீடியோ கிடையாதா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க கிடையாது. நீங்கள் என்னத்தான் உங்களோட விலையுயர்ந்த ஒரு கேமரா வச்சு வீடியோ எடுத்தாலும் சரி, இல்லை விலையுயர்ந்த ஒரு ஃபோனை வச்சு வீடியோ எடுத்தாலும் சரி, சொந்தமாக நீங்களே வீடியோ எடுத்திருந்தாலும் சரி, ஓகேங்களா? அது எல்லாமே ரீயூஸ்டு கண்டென்ட் தான். அதுக்கு வந்து யூடியூப்பில் வந்து மானிட்டேஷனே தரமாட்டாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இது தெரிய மாட்டேங்குது. அடிக்கடி நமக்கு வந்து அதே மாதிரி சேனல் தான் ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அது தெரியல. ஓகேங்களா? அதனால் ஒரு வீடியோ நீங்கள் போடுறீங்கன்னா அந்த வீடியோவில் கண்டிப்பாக வாய்ஸ் இருக்கணும், இல்லை ஃபேஸை கட்டி பண்ணியிருக்கணும். இது 2த்துல ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் அது உங்கள் சொந்த வீடியோ. மற்றபடி நீங்கள் என்ன தான் எடிட் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை என்ன தான் கேமரா வச்சு கேப்சர் பண்ணியிருந்தாலும் சரி, இது எல்லாமே வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் தான். அதை நல்லா புரிஞ்சுங்க. அடுத்து நிறைய பேர் இந்த கோயில் சார்ந்த மந்திரங்களை வந்து நிறைய பேர் வந்து வீடியோவில் அப்படியே ஷோ பண்ணுறீங்க. அதை பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் வச்சுட்டு அந்த மந்திரத்தை ஷோ பண்ணுறீங்க. அந்த மந்திரத்தை உங்கள் வாய்ஸில் நீங்களே சொந்தமாக பாடுனீங்கன்னா அது உங்கள் கண்டென்ட். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, மற்ற வீடியோவிலேருந்து இல்லை வேறு ஏதாவது சோஷியல் மீடியாவிலேருந்து அந்த சாங்கை மட்டும் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து எடிட் பண்ணி அதை பேக்ரவுண்டில் போட்டு விட்டுட்றீங்க. இது எல்லாமே ரீயூஸ்டு கண்டென்ட் தான். உங்களுக்கு மானிட்டேஷன் தரமாட்டாங்க. அடுத்து பைபிள் வசனம் நீங்கள் சப்போஸ் நிறைய பேர் வந்து படிக்கிறவங்க இருப்பீங்க. நீங்கள் அது படித்தாலுமே அது வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் தான் வரும். ஓகேங்களா? யூடியூப் தரப்பில் இந்த பப்ளிக் பிளேஸ், ப்ரைவேட் பிளேஸ், உங்கள் ஒரிஜினல் கண்டென்ட் இருக்குது. இது எல்லாமே இருக்கட்டும் ஒரு பக்கம். ஓகேங்களா? இது இருந்தாலுமே யூடியூப்பில் ஆல்ரெடி இந்த மாதிரி வீடியோஸ் இருக்கா, இந்த மாதிரி சேனல்ஸ் நிறைய இருக்கா பார்த்து தான் யூடியூப் வந்து மானிட்டேஷன் தருவாங்க. அதையும் வந்து நீங்கள் நம்ம கவனம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போது வாய்ஸ் ஓவர் கொடுத்தா மட்டும் நம்மளுக்கு மானிட்டேஷன் கிடச்சிருமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் டவுட்டு. ஓகேங்களா? ஏன்னா நமக்கே வந்து ஒரு 70% 80% தான் வந்து அதில் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். மானிட்டேஷன் கிடைக்காம போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது உங்கள் வாய்ஸ் இருந்தாலே.
ஓகேங்களா? நான் சொல்ல நல்லா புரிஞ்சுங்க. பப்ளிக் பிளேஸ் வீடியோ எடுத்து போடுறேன் ப்ரோ. அதில என் வாய்ஸ் இருக்கு. இருந்தாலுமே எனக்கு ரீயூஸ்டு கமெண்ட் வருதுன்னா, உங்கள மாதிரி நெறைய பேர் ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கலாம். அந்த இடத்த போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம். அத மாதிரி அந்த கோயில ஆல்ரெடி எடுத்து போட்டுட்டுருக்கலாம். இந்த மாதிரி நெறைய பேர் ஆல்ரெடி ஒரு 1000 கணக்குல வீடியோ நெறைய பேர் இருக்கும்பொழுது, யூடியூப் வந்து புதுசா வர ஒரு சேனலுக்கு வந்து மானிட்டேஷன் தரமாட்டாங்க. ஓகேங்களா? அதையும் நல்லா புரிஞ்சுங்க. அப்ப என்ன ப்ரோ வாய்ஸ் இருந்தாலும் தரமாட்டாங்கன்றாங்க, வாய்ஸ் இல்லைனாலும் தரலன்றீங்க. என்னதான் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னா, நீங்க ஃபேஸ காட்டி வீடியோ போடுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா, யூடியூப்ல அதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு நான் சொல்றதே ஃபேஸ காட்டி வீடியோ போட்டுருங்க. உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எனக்கு மானிட்டேஷன் பிரச்சனை வரக்கூடாது, எதுவுமே பிரச்சனை வரக்கூடாதுன்னா, ஃபேஸ காட்டி வீடியோ போடுறது தான் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா? என்னால ஃபேஸ காட்ட முடியாது ப்ரோ அப்படின்னா மட்டும் தான் அடிஷ்னலா வந்து நம்ப வாய்ஸ் வச்சு போடுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா நெறைய பேர் வாய்ஸ் குடுத்துட்டு வந்து எனக்கு மானிட்டேஷன் கிடைக்கலன்னு சொல்றீங்க. அவங்களுக்காக இவ்வளோ கிளியரா சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கு. அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வந்து ஃபேஸ காட்டி போட்டுட்டீங்கன்னா 100% உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் குடுத்துருவாங்க. நீங்க அது என்னதான் ஆல்ரெடி யூடியூப்ல இருக்கிற வீடியோவா இருந்தாலும் சரி, இல்ல ஃபேமஸான வீடியோவா இருந்தாலும் சரி, இல்ல பப்ளிக் பிளேஸ்ல எடுத்த ஒரு வீடியோவா இருந்தாலும் சரி, அதில உங்க ஃபேஸ காட்டியிருக்கீங்க, நீங்க உருவத்த காட்டி வீடியோ போட்டிருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் குடுத்துருவாங்க. ஆனா வாய்ஸ் இருந்தா இதில டவுட் இருக்கு. ஒரு 70% தான் சான்ஸு வாய்ஸ் இருந்தா கிடைக்க. ஏன்னா ஆல்ரெடி நெறைய பேர் அதே மாதிரி வீடியோ போட்டிருக்காங்க. ஆல்ரெடி யூடியூப்ல இருக்குன்னா, உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்காம போக வாய்ப்பு இருக்கு. அப்ப யாரெல்லாம் யூடியூப்ல இந்த மாதிரி கோயில் வீடியோஸ்லாம் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவோட வரீங்களோ, பணம் சம்பாதிக்கலாம்னு வரீங்களோ, நீங்க எல்லாருமே வந்து ஆல்ரெடி யூடியூப்ல நம்ம போற மாதிரி வீடியோ இருக்கா, சேனல்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பாத்துங்க. அவங்க எப்படி வீடியோ போடுறாங்க அதையும் வந்து செக் பண்ணி பாத்துங்க. ஏன்னா ஆல்ரெடி யூடியூப்ல நீங்க போற மாதிரி வீடியோ இருந்தா மானிட்டேஷன் கிடைக்காது. அதுக்கு நீங்க வாய்ஸ் குடுத்தாலும் 50-50 சான்ஸ் மாதிரி தான். ஓகேங்களா? அதனால இதெல்லாம் பார்த்து நீங்க கிரியேட் பண்றது ரொம்ப முக்கியம். அதனால யாரெல்லாம் இதுக்கப்புறம் கிரியேட் பண்ண போறீங்க, இல்ல ப்ரோ இப்ப தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோனயே ஃபேஸ காட்டி வீடியோ போட ஆரம்பிச்சுருங்க. இதுதான் உங்களுக்கு ஈஸியா மானிட்டேஷன் வாங்குறதுக்கான ப்ராசஸே. ஓகேங்களா? ஈஸியா கிடைச்சிரும் மானிட்டேஷன். வேற எந்த பிரச்சனையுமே வராது. இல்ல ப்ரோ எனக்கு ஃபேஸ் காட்ட முடியாதுன்னா, வாய்ஸ் குடுத்து போடுங்க. உங்கள மாரி வேற யாராவது சேனல் வச்சிருக்காங்கன்னா, அவங்களுக்கும் உங்களுக்கும் டிஃபரெண்ட் நீங்க காட்டணும். அவங்களுக்கு வீடியோ எக்ஸ்ட்ராவா நெறைய வீடியோ போடுங்க. ரொம்ப நேரம் வீடியோ போடுங்க. அவங்க 2 நிமிஷம் தான் வீடியோ போடுறாங்க அப்படின்னா, நீங்க 4 நிமிஷம், 5 நிமிஷத்துக்கு வீடியோ போடுங்க. ஆனா அந்த வீடியோ ஃபுல்லா வாய்ஸ் நல்லா பேசியிருக்கணும். இந்த மாதிரி மத்த சேனலுக்கும், உங்க சேனலுக்கும் நீங்க டிஃபரெண்ட் நல்லாவே காட்டும்போது, அதில அந்த கன்டென்ட்டும் அதிகமா நீங்க சொல்லும்பொழுது, உங்களுக்கு வாய்ஸ் இருந்தாலும் மானிட்டேஷன் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஃபேஸ காட்டவே முடியாது அப்படின்றீங்க பார்த்தீங்களா? உங்களுக்காக தான் நான் இத சொல்றேன். அடுத்து நெறைய பேர் வந்து ஆல்ரெடி இருக்கிற சேனல்ஸ் கூட வந்து கம்பேர் பண்றீங்க. அந்த மாரி கம்பேரே பண்ணக்கூடாது. ஏன்னா, அவங்க இருக்கும்போது ரூல்ஸ் எல்லாம் வேற மாரி இருந்ததுங்க. சும்மா வீடியோ போட்டாலே மானிட்டேஷன் குடுத்துருந்தாங்க. ஆனா, இப்ப வந்து மாறிடுச்சு எல்லாம். கண்டிப்பா வீடியோல வந்து உங்களுடைய வாய்ஸ் இருக்கணும், இல்ல ஃபேஸ காட்டி வீடியோ போட்டுருக்கணும் அப்படின்றாங்க. ஃபேஸ காட்டி வீடியோ போட்டா தான் கன்ஃபார்ம் மானிட்டேஷன் கிடைக்கும். வாய்ஸ் ஓவர் குடுத்து போடுறீங்க பப்ளிக் பிளேஸஸ்னா, உங்களுக்கு வந்து 50-50 சான்ஸ் மாதிரி தான். அதனால வந்து மத்த சேனல்ஸ் கூட கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க மானிட்டேஷனே வாங்கியிருந்தாலும், அவங்க கூட வந்து கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க கிட்டேருந்து இன்புட் எடுத்துங்க. அவங்க எப்படி வீடியோ போடுறாங்க, எப்படிலாம் எடிட் பண்ணியிருக்காங்க, அத பார்த்து நீங்களும் வந்து உங்க சேனல வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணலாம். ஆனா, அவங்க போடுற மாரியே வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு, அவங்க வீடியோவ எடுத்து போட்றாதீங்க. அவங்க கூட உங்க சேனல கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. மானிட்டேஷன் ரூல்ஸ் வந்து அவங்களுக்கு வேற, உங்களுக்கு வேற. ஏன்னா, அவங்க ஆல்ரெடி மானிட்டேஷன் வாங்கிட்டாங்க. நீங்க இப்ப தான் வாங்க போறீங்க. நீங்க இப்ப நான் சொல்ற மாதிரி வீடியோ இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்கும். இது வந்து நம்ம எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி தான் சொல்றோம். ஓகேங்களா? நெறைய பேருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்து, அவங்களுக்கு நம்ம மானிட்டேஷனும் வாங்கி குடுத்துருக்கோம். அத வச்சு தான் நம்ம சொல்றோம். சும்மா சொல்லணுன்றதுக்காகலாம் நம்ம இந்த விஷயத்தலாம் சொல்லல. அடுத்து நெறைய பேர் வந்து மத்தவங்க வீடியோஸ காப்பி பண்ணி உங்க சேனல்ல போடுறீங்க. அந்த மாரி மட்டும் பண்ணிடாதீங்க. நீங்க ஒரு இமேஜ் வச்சு ஒரு வீடியோ கிரியேட் பண்ணிட்டீங்க. இல்ல வேற ஏதாவது சோசியல் மீடியாலேருந்து வீடியோ எடுத்து போட்டீங்க. அதாவது யூடியூப்ல இல்லாத வீடியோ எடுத்து போட்டீங்கன்னா கூட ஈஸியா மானிட்டேஷன் நம்ம ஏதாவது வாய்ஸ் குடுத்தாச்சும் வாங்கிடலாம். ஆனா, யூடியூப்ல ஆல்ரெடி இருக்கிற ஒரு வீடியோவே நீங்க காப்பி பண்ணி, அத கட் பண்ணி, ட்ரிம் பண்ணி எடுத்துட்டு வந்து ஷார்ட்ஸ்ல போடுறது, இல்ல லைவ்ல போட்டத எடுத்து வந்து உங்க லாங் வீடியோல போடுறது, இந்த மாரிலாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ரீயூஸ்டு கன்டென்ட் தான் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து உங்களுக்கு எதுவும் நடக்கலனா கூட, பின்னாடி ஃபியூச்சர்ல எப்போ வேணா உங்களுக்கு மானிட்டேஷன் கேன்சல் ஆகலாம். அதனால யூடியூப்ல ஆல்ரெடி இருக்கிற மத்த சேனல்ஸ்லேருந்து வீடியோஸ் மட்டும் எடுத்து போட்றாதீங்க. உங்களுக்கு இந்த மாரி பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதுக்கப்புறம் யாரெல்லாம் இந்த மாரி சேனல் கிரியேட் பண்ண போறீங்களோ, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சு வீடியோ போடுங்க. அப்பதான் ஈஸியா வந்து உங்களால மானிட்டேஷன் வாங்க முடியும். இப்ப நம்ம பார்த்தது வந்து இதுக்கப்புறம் சேனல் கிரியேட் பண்ணவங்களுக்காக சொன்னது. நான் ஆல்ரெடி சேனல் வச்சிருக்கேன் ப்ரோ. என்து வந்து 1 வருஷம் பழைய சேனல், இல்ல 2 வருஷம் பழைய சேனலு. நான் நெறைய வாட்டி அப்ளை பண்ணியிருக்கேன். எல்லா வாட்டியும் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. எனக்கு ஏதாவது வழி சொல்லு ப்ரோ அப்டின்னா, உங்களுக்கும் ஒரு வழி இருக்கு. ஆனா இது வந்து 50-50 சான்ஸ் தான். ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா மொத்த வீடியோவும் டெலீட் பண்ணிட்டு, புதுசா ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு கன்டென்ட் போடுறதுக்கு, நீங்க நான் சொல்ற விஷயம் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
நீங்கள் ஃபேஸை காட்டி வீடியோ போட்டுற போகிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் அதுக்கப்புறம் போட போகிற வீடியோ எல்லாத்துலேயும் வந்து ஃபேஸை காட்டி வீடியோ போடுங்க. கண்டிப்பாக வந்து யூடியூப் வந்து மானிட்டேஷன் கொடுத்துருவாங்க. ஆனால் அதுலேயும் வந்து இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணுங்கள். அது என்னென்ன சேஞ்சஸ்னால், உங்கள் சேனலில் எந்த வீடியோ நல்ல வியூஸ் போயிருக்கோ, அதனால தான் உங்களுக்கு வாட்ச் ஹவரும் வந்திருக்கும். கண்டிப்பாக எலிஜிபிலிட்டி வந்து கிராஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த வீடியோ வந்து ஒரு 5 வீடியோ வச்சுங்க. மீதி எல்லா வீடியோ வந்து ப்ரைவேட்டில் போட்டுருங்க. அதாவது நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ உங்கள் சேனலில் பார்க்கும்போது 5 வீடியோ தான் இருக்கணும். அந்த 5 வீடியோவில் மட்டும்தான் உங்களுக்கு வாட்ச் ஹவர் வந்திருக்கணும், சப்ஸ்கிரைபர் வந்திருக்கணும். அந்த வீடியோ மட்டும் தான் இருக்கணும். ஓகேங்களா? மீதி எல்லா வீடியோவும் வந்து வியூஸ் போகாத வீடியோ, இல்லை எந்த வீடியோவாக இருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் நல்ல வியூஸ் கூட போயிருக்கும். ஆனால் வந்து வாட்ச் ஹவர் ஆல்ரெடி நீங்கள் வாங்கின வீடியோவாக இருக்கும்ல, அதை மட்டும் வச்சுங்க. இதெல்லாம் தேவையில்ல. நான் சொல்கிறது ஒரு 5 வீடியோ தான், அதுக்குள்ளேயே அடங்கிடணும். இல்லை ப்ரோ எனக்கு 2 வீடியோவில் வாட்ச் ஹவர் வந்து ஃபுல்லாக நான் கெயின் பண்ணிட்டேன். அந்த மாதிரி 2 வீடியோ நல்ல வியூஸ் போயிடுச்சு. இல்லை ஒரே வீடியோ வியூஸ் போயிடுச்சுன்னா, அந்த ஒரு வீடியோ மட்டும் வச்சுங்க. இல்லை அந்த 2 வீடியோ மட்டும் வச்சுங்க. ஓகேங்களா? ஒரு 5 வீடியோ தான் வைக்கணும். அதுக்கு மேலே அதில் வைக்காதீங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அந்த 5 வீடியோ மட்டும் வச்சுட்டு, இப்போ உங்களுக்கு மானிட்டேஷன் ரிஜெக்ட் ஆகிடுச்சுல, உங்களுக்கு ரீயூஸ்டு கணக்கு கொடுத்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களே, அதுக்கப்புறம் எப்படி உங்களால் மானிட்டேஷன் வாங்கலாம்னா, 1 மாதம் கழிச்சு யூடியூப் வந்து உங்களுக்கு ரீஅப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் ரீஅப்ளை பண்ணி மானிட்டேஷன் வந்து வாங்கிக்கலாம். இது எல்லாருக்குமே கொடுப்பாங்க. நீங்கள் மானிட்டேஷன் வாங்குற வரையும் திரும்ப திரும்ப நீங்கள் ரீஅப்ளை பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆனால் சில டைம் வந்து மானிட்டேஷன் ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா, திரும்ப திரும்ப நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு 3 மாதத்துக்கு தள்ளி வச்சுருவாங்க. 3 மாதம் கழிச்சு தான் உங்களுக்கு ரீஅப்ளை பண்ணுறதுக்கான பட்டன் வரும். அந்த மாதிரியும் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா அடிக்கடி நிறைய பேர் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணவும் மாட்டாங்க. அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிவிட்டு நீங்கள் ரீஅப்ளை பண்ணணும். ப்ராப்ளத்தை வச்சுக்கிட்டே நீங்கள் திரும்ப திரும்ப ரீஅப்ளை பண்ணிங்கன்னா மானிட்டேஷன் தரமாட்டாங்க. அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது தான் நான் சொல்கிறேன். அதாவது உங்கள் சேனலில் பார்க்கும்போது 5 வீடியோ மட்டும் இருக்கணும். அதனால தான் நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி வந்து கிராஸ் பண்ண மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் போட போகிற வீடியோ ஒரு 20 to 30 வீடியோ எப்படி இருக்கணும்னா, ஃபேஸை காட்டி வீடியோ போடுங்க. இல்லை ப்ரோ எனக்கு ஃபேஸெல்லாம் காட்ட முடியாதுன்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோ போடுங்க. ஆனால் அந்த 30 வீடியோ ஃபுல்லாகவும் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கணும். ஒரு 4 நிமிஷம் போடுங்க வீடியோ. நான் லாங் வீடியோ போட்டிங்கன்னா அதிக வாய்ப்பு இருக்குது மானிட்டேஷன் கிடைக்க. ஷார்ட்ஸ் போடுறவங்களா இருந்தீங்கன்னா, நம்ம ஷார்ட்ஸுக்கு வந்து அவ்வளோ வந்து நம்ம இந்த மெத்தடை சொல்ல மாட்டோம். டவுட்டு தான். ஓகேங்களா? ஆனால் ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணுங்கள். ஒரு 5 ஷார்ட்ஸ் மட்டும் வச்சுங்க. 5 ஷார்ட்ஸில் வந்து நீங்கள் பார்க்கும்போது அந்த எலிஜிபிலிட்டி ஃபுல்லாக ஒரு 3 மில்லியனாக இருக்கலாம். இல்லைனா வந்து 10 மில்லியனாக இருக்கலாம். அந்த வியூஸ் வந்து கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் போட போகிற ஒரு 20, 30 ஷார்ட்ஸ் வந்து ஃபுல்லாக வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடுங்க. எப்படி பழைய 5 வீடியோ வச்சுருக்கீங்களோ, அதில் எப்படி வீடியோ போட்டிருக்கீங்களோ அதே மாதிரி வீடியோ இருக்கலாம். ஆனால் பேக்ரவுண்டில் வந்து வாய்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஒரு 30 வீடியோ போட்டுட்டு ரீஅப்ளை பட்டன் வந்ததுக்கப்புறம் ரீஅப்ளை பண்ணும்போது மானிட்டேஷன் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது லாங் வீடியோவில். ஷார்ட்ஸுக்கு வந்து லாங் வீடியோ கூட கம்பேர் பண்ணும்போது டவுட்டு தான். ஆனால் அதுக்கும் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதுதான் ஒரே வழி. யாரெல்லாம் ஆல்ரெடி சேனல் கிரியேட் பண்ணி வச்சு ரொம்ப நாளாக ரிவ்யூஸ்டு கண்டென்ட் ரிஜெக்ட் ஆகிருக்குல்ல, அவங்களுக்கு வந்து இதுதான் ஒரே வழி. இல்லை ப்ரோ எனக்கு இந்த சேனலே தேவையில்ல, நான் புதுசாக வீடியோ போட ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்னா போடுங்க. ஆனால் இது கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் போட போகிற வீடியோ இதுக்கப்புறம் போட ஆரம்பிச்சிடுங்க. அது ஆனால் பழைய வீடியோலாம் டெலிட் பண்ணாதீங்க. நான் சொன்ன மாதிரி 5 வீடியோ மட்டும் வச்சுட்டு மற்ற வீடியோஸை வந்து ப்ரைவேட் பண்ணிவிட்டு அந்த 5 வீடியோ மட்டும் வச்சு நீங்கள் புது வீடியோஸ் போட்டுட்டு மானிட்டேஷன் அப்ளை பண்ணி பாருங்கள். கிடைக்குதான்னு பாருங்கள். கிடைக்கலன்னா வேணால் பழைய வீடியோ எல்லாத்தையும் வந்து ப்ரைவேட் பண்ணிவிட்டு இல்லை டெலிட் பண்ணிவிட்டு புதுசாக இதுக்கப்புறம் வீடியோ போட்டு உங்கள் சேனலில் க்ரோத் பண்ணி எலிஜிபிலிட்டி வாங்கி மானிட்டேஷன் அப்ளை பண்ணிங்க. எதுக்கும் நான் சொல்கிற மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிடைச்சா அது ஒரு லக்கு தானே. அது அப்படியே வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆனால் மானிட்டேஷன் வாங்குறதுக்கு அப்புறமும் வந்து ஃபேஸை காட்டி வீடியோ போட்டிங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோ போடுறீங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். வியூஸ் வராது தான், கொஞ்சம் டைம் எடுக்கும். திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து வந்து சப்ஸ்கிரைபர் கெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லோரும் வந்து வாய்ஸ் ஓவர் இல்லாமல் இல்லை நீங்கள் ஃபேஸை காட்டி போடாத அந்த வீடியோ பார்த்து வந்திருப்பாங்க. திடீர்னு நீங்கள் புதுசாக வீடியோ ட்ரை பண்ணும்போது அவங்க சில பேர் வந்து அப்படியே போயிடுவாங்க, பார்க்காம விட்டுருவாங்க. சில பேர் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. இது வந்து நடக்கிறது தான். ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக வீடியோ போட்டுகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர் வருவாங்க. புது சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வீடியோஸ் வந்து நல்லா வியூஸ் போக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு மானிட்டேஷனில் எந்த பிரச்சனை வராது. ஈஸியாக மானிட்டேஷனும் கிடச்சிடும். அதனால் வந்து வியூஸ் போடலான்றதுக்காக நிப்பாட்டிட்டு திரும்ப வந்து ரீயூஸ்டு கண்டென்ட்டே போட ஆரம்பிச்சிடாதீங்க. அதுக்காக தான் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன். இப்போ உங்கள் மானிட்டேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு, ரீயூஸ்டு கண்டென்ட் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து அப்பீல் இருக்குது. 14 நாளுக்குள்ளே நீங்கள் அப்பீல் பண்ணலாம். அதாவது மேல்முறையீடு செய்கிற மாதிரி. அதான் அது நீங்கள் பண்ணும்போது உங்கள் சேனலில் எந்த விதமான சேஞ்சஸும் பண்ணியிருக்கக்கூடாது. வீடியோ டெலீட் பண்ணியிருக்கக்கூடாது. உங்களுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் இருக்கிறதுனால நீங்கள் டெலீட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? அப்போ தானே வந்து சேனல் வந்து ரெடி பண்ண முடியும். நீங்கள் அப்படியே வச்சு அப்பீல் பண்ணாலும் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகும். அதனால தான் அந்த அப்பீல் ஆப்ஷனை பற்றி நான் சொல்லவே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் தான் வந்து ரீஅப்ளை பண்ணுறது. அதனால தான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரீஅப்ளை பண்ணுறேங்க. நம்ம வீடியோ டெலிட் பண்ண போகிறோம். 5 வீடியோ வச்சுட்டு மற்ற வீடியோ புதுசாக போட்டு தான் நம்ம ரீஅப்ளை பண்ண போகிறோம். அதனால தான் நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து செகண்ட் ஆப்ஷனை பற்றி சொல்கிறேன். நிறைய பேர் வந்து ரீஅப்ளையோ ட்ரை பண்ணுங்கள். ரீஅப்ளை வந்து பட்டன் எப்போ வரும்னு சொல்லிட்டு அங்கேயே கீழே டேட்டு போட்டிருக்கோம். ஆப்ஷன் 2 அப்படின்னு போட்டு கீழே வந்து என்றைக்கு வந்து உங்களுக்கு ரீஅப்ளை பட்டன் வரும் அப்படின்னு அங்கேயே வந்து காட்டும்.
அந்த டேட் அன்றைக்கி ரீஅப்ளை பட்டன் வரும். உடனே வந்து ரீஅப்ளை பண்ணிடாதீங்க. சேனலில் செக் பண்ணுங்கள், டைட்டில்லாம் செக் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷன்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த 5 வீடியோ மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்ட வீடியோ எல்லாத்துலையும் வந்து வாய்ஸ் ஓவர் இருக்கா, இல்லை ஃபேஸை கட்டி வீடியோ போட்டிருக்கோமான்னு எல்லாம் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு மானிட்டேஷன் வந்து ரீஅப்ளை பண்ணுங்கள். கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நான் சொன்ன விஷயம்லாம் ஒரு நாளாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரியலனா இன்னொரு இடம்னா செக் பண்ணி பாருங்கள் வீடியோவை. இல்லை ப்ரோ எனக்கு வேறு எதனா டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து நம்ம ரீப்ளை பண்ணுவோம். இல்லை ப்ரோ நான் சேனல்லாம் சென்ட் பண்ணேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் டவுட் அதிகமாகவே இருக்குது, அது கமெண்ட்லாம் சொல்ல முடியாது அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை வந்து உங்கள் சேனல் லிங்க்கோட உங்களுக்கு என்ன டவுட் இருக்குதுன்னு வந்து சென்ட் பண்ணுங்கள். ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு நான் ரீப்ளை பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.